ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 6 நாட்கள் அற்புத விதமாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். காலையில் ஜபம், மாலையில் ஜபமும் தியானமும். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபோன் மூலமா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த 7வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் அற்புதங்கள், அபிஷேகத்தை பெறாமல், அந்நிய பாஷை பேசாமல், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாமல் இருந்தபோது இந்த சீஷர்களின் வாழ்க்கை சுவிசேஷங்களில் பார்க்கும்போது பதறி போனார்கள், பயந்து ஓடினார்கள், அச்சப்பட்டார்கள். அப்போஸ்தல நடபடிகளில் காத்திருந்து பரலோக வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பு தைரியம், விசுவாசம், வைராக்கியம், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க ஆவியானவர் துணையோடு செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்த 7வது நாள் அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:4. இதற்கு முன்பு என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ஊழியத்தை செய்த தேவ பிள்ளைகளை, அவர்கள் மூலம் நடந்த அற்புத அதிசயங்களை ஒரு கூட்டம் கண்டு நன்றி சொன்னது. இன்னொரு கூட்டம் பொறாமை கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஒன்று சேர்ந்தார்கள். அவங்க மேல கோபப்பட்டாங்க, காவலில் வைத்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் 4ஆம் வசனம், இந்த ஊழியர்கள் மூலம் ஆவியானவரால் அவர்கள் நாவிலிருந்து புறப்பட்ட வசனம் என்ன நடந்தது பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நிரப்பப்பட்ட பின்பு பேதுரு வைராக்கியமாய் பிரசங்கித்த போது ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு 3000 பேர் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து திருச்சபையாய் மாறினார்கள். 4ஆம் அதிகாரம் வரும்போது அந்த தொகை, அவர்களுடைய வசனத்தை கேட்டவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆவியானவர் கிரியைக்கு அர்ப்பணித்தவர்கள் 5000 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். இப்படி ஒரு அறுவடை நடக்கும் போது, பரலோக திட்டம் நிறைவேறும் போது சத்துருக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. எல்லாரையும் எழுப்பி விடுவான், அவங்களை அடிக்க சொல்லுவான். இனி அவங்கள இதை போல வசனம் சொல்லக்கூடாது, பாடல் பாடக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பல விதத்துல சத்துரு பண்ற வேலை. மனுஷர்களை தூண்டி விடுவது. இத மனுஷர்கள் புரிந்துகிறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. அப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எருசலேமிலே கூட்டம் கூடி இவர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. எந்த வல்லமையினால இந்த காரியத்தை செய்யறீங்க? உடனே பேதுரு, 8ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்ற. ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவம். நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறேன். அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட அனுபவமும் இந்த அனுபவம் இல்லாதிருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். எனவே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட அனுபவம் எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. ஆவியால் நிறைந்து தைரியம் வந்துச்சு. அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்போ 12ஆம் வசனம் பார்க்கிறோம். உடனே பேதுரு ஆவியால் நிரப்பப்பட்டு இவர்களுக்கு தெளிவா இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன? அவராலே அன்றி
வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுரு. ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார் என்றால், அவங்க என்ன சொல்றாங்க? எந்த வல்லமையினால, எந்த நாமத்துல இதை செய்த? உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? எந்த வல்லமை, எந்த நாமம் சொன்ன போதுதான் உடனே அவர் பேதுரு சொல்லும் போது, நீங்க சிலுவையில அரைஞ்சீங்களே, தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலதான் இந்த அற்புதம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் உங்ககிட்ட வந்தார், நம்ம கிட்ட வந்தார், நம்மோடு நம்மில் ஒருவராக நம்மிடத்தில் வந்தார். சொந்த ஜனங்கள் நாம தான் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை பிடிச்சு அடிச்சிங்க, கொடுமைப்படுத்துனீங்க, காயப்படுத்துனீங்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சீங்க. ஆனால் இந்த முழு உலகம் அடிமைதனத்துல இருக்கு, பாவத்துல, சாபத்துல, பலவித தீமைகள்ல இருக்கு. ஆனா விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் பிறக்கலாம், மரிக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற தெய்வம் இயேசு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படணுமா? வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ள அவர் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். என்ன நடந்தது? இந்த சாட்சிக்கு பிறகு சொல்றாங்க, அவங்க இருதயத்தை தொடுது, அவங்க உள்ளத்தை உணர்த்தப்படுது. பேதுரு, யோவான் பேசுற தைரியத்தை பார்த்தா அவங்க படிக்காதவங்க, மீன் பிடிச்சவங்க, கடல்ல இருந்தவங்க, வலையோடு அலைஞ்சவங்க, இப்படி படிப்பில்லாம பேதமையாய் உள்ளவர்களாய் இருந்தோம். அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு ஒரு மனுஷனும் எதிர்த்து பேச இடமில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனம் ஆண்டவர் எதற்கு எழுதி வைத்திருக்கிறார்? படிக்கிறதுக்கு மட்டும்தானா? ஏதோ கடமைக்காக படிக்கணும் அவ்வளவுதானா? இதெல்லாம் நமக்கு பாடமா இல்லையா? தைரியத்தை விட்டுடுறோம், ஆண்டவரை பற்றி சொல்ல மறுக்கிறோம், சத்துருக்கு இடம் கொடுக்கிறோம். யார் என்ன செய்ய முடியும்? யார் என்ன சொல்ல முடியும்? கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஆண்டவரை அறிவதும் அனுபவிப்பதும் அறிவிப்பதும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதும் எல்லார் மேலும் விழுந்த கடமையை உணருவோம், கர்த்தருக்காய் வாழுவோம், வசனத்தை அறிவிப்போம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அதன் பிறகு பாருங்க, ஆவியானுடைய ஆசீர்வாதம், ஆவியானவர் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கே தெரியும். துணிந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.